வீடியோ ட்ரெண்ட் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. அது மக்களிடையிலே பிடிச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். சமீப நாட்களாக நான் நினைக்கிறேன் ஒரு கிழமையாக இந்த வீடியோ வந்துட்டு அதிகமாக ஷேர் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. கேரளா வீடியோவில் மூட்சானம் அந்த வீடியோ இல்லை, இது வந்துட்டு பென்குயினை பற்றின வீடியோ. நேற்று மினிட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொன்னாங்க, இந்த வீடியோவை பற்றி சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி. ரைட், இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 2007 வெளியான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் தான் என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை டைரக்ட் பண்ணது வேர்னர் ஹெர்சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பிரபலியமான ஒரு டைரக்டர் தான். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய துருவ பகுதியான அண்டார்டிகா பகுதிக்கு சென்று இந்த மூவிக்கான படப்பிடிப்பை செய்கிறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல காணப்படக்கூடிய மிருகங்களை, பறவைகளை வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோ தான் ஒரு பென்குயின் தனிமையில் தன்னோட கூட்டத்தை விட்டுட்டு அது ஒரு மலையை பார்த்த மாதிரி போகுது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. அது மாதிரி அது ஏன் தனியாக போகுது, அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை வால்பேப்பராக போடுறது அப்படின்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரைட், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெயினான விஷயம். இதுக்கு பின்னால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்களோட முடிவுகளை வச்சுப்பாங்க. அது என்னன்னு சொன்னால், அது வந்துக்கிட்டு ஒரு காதல் தோல்வியால் தன்னோட துணையை விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லை அது வந்துக்கிட்டு தன்னோட கூட்டத்துக்கு பின்னால் போகாமல் நான் தனி ஒரு பாதையில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னோட கூட்டத்தை விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பல காரணங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். ரைட், ஒரு பென்குயினை பற்றின ஒரு தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பென்குயின் பொதுவாக தன்னை துணைக்கு தன்னை துணையாக தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த பென்குயினுக்கு கற்களை வந்துட்டு கிஃப்டாக கொடுக்கணும். ரைட், அதுக்காக அது என்ன செய்யும், அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த பென்குயின் வந்துட்டு இந்த ஆண் பென்குயினோட சேர்ந்து தன்னை இனங்களை பெருக்கக்கூடியதாக காணப்படும். ஆனால் அந்த கற்கள் வந்துட்டு அந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் கடல் பிரதேசங்களில் தானே அதிகமாக அது வாழக்கூடும். ஆனால் அந்த கடல் பிரதேசத்தில் அந்த நீர் அண்டிய பகுதியில் கல் இல்லாததன் காரணமாக தான் அந்த மலையை நோக்கி கல்லை எடுக்கிறதுக்கு போகுது அப்படி என்று சில அந்த அறிவியல் ரீதியாக அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் நமக்கு கிடைக்கும். பட் இதுக்கு பின்னால் இன்னொரு காரணம் இருக்குது. அதாவது பென்குயின்களில் பல வகையான பென்குயின்கள் காணப்படும். அந்த பென்குயின்களுக்கு நோய்கள், அதே போல் பல பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் மூளை சம்பந்தமான நோய்கள் பென்குயின்களுக்குள்ள காணப்படக்கூடிய ஒரு கொமனான ஒரு விஷயந்தான். அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால், பென்குயின்களோட மூளையில் கடல் வந்துட்டு ஒரு மலையாகவும், மலையை பார்த்தா கடல் மாதிரியும் அதுக்கு விம்பம், மூளை தொடர்பான பிரச்சனையில் இப்படி மாறக்கூடியதாக காணப்படும். இதன் காரணமாக கூட அந்த மலையை நோக்கி அந்த பென்குயின் ஒரு கூட்டத்தை தேடி போகிற மாதிரியும் அது சொல்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்குரிய அறிவியல் ரீதியான விளக்கமாகவும் இதை சொல்கிறாங்க. ரைட், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் நடை வந்துட்டு மரணத்தை தான் குறிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அந்த பென்குயினுக்கும் அந்த மலைக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் வந்துட்டு பல 100 கிலோமீட்டர்ஸ். இப்போ அந்த பகுதியில் அந்த இடைப்பட்ட தூரத்தில் அந்த பென்குயின் ட்ராவல் பண்ணும் பொழுது அதுக்கு வேண்டிய உணவுகளோ, அதே போல் அதுக்கு வேண்டிய தண்ணீரோ, எது வேணுமானாலும் அதுக்கு ஆகாரமாக ஒன்றுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இந்த சந்தர்ப்பத்தில் தன்னோட உடம்பில் வந்துட்டு ஃபெட், அந்த கொழுப்பு வந்துட்டு இருக்கும். தன் உணவு இல்லாட்டியும் அந்த கொஞ்சம் பயணங்களில் அந்த ஃபெட் வந்துட்டு உருகி தன்னோட உடம்பு அது சக்தியாக பயன்படுத்தக்கூடிய
வாய்ப்பாக அது காணப்படும். ஆனாலும் இத்தனை கிலோமீட்டருக்கும் இடையில் வந்துட்டு அது ஒரு 75 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர்னு சொல்லி நடந்து போகக்குள்ள பறக்கக்கூடிய பறவையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது நடந்தே செல்லக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறதால நடக்கும் பொழுதே தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஃபெட் வந்துட்டு குறைஞ்சி அது உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பை அந்த பென்குயின் கொண்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த பென்குயின் இப்பொழுது ட்ரெண்டிங்காக இருக்கிறதுல சில படிப்பினைகளும் இருக்கலாம். அது தனியே போகிறதன் மூலமாக தண்ட பாதையை தானே வகுத்து கொள்கிறேன், நான் யாரையும் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டவுனான பர்சனுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக அமையும்ங்கிறதுலேயும் ஒரு மோசமான விஷயம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயந்தான். அதே மாதிரி வாழ்க்கை பிரச்சனை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சார்பான ஒரு விஷயமாக தானே இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்களோட சுச்சுவேஷனை இந்த பென்குயின் சுச்சுவேஷனை ஒப்பிட்டு வீடியோ போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்ஸை வந்துட்டு உருவாக்கிட்டு வராங்க. இதுதான் நீங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.